தமிழர்களுக்கான தேர்வு விடயத்தில் மௌனம் காக்கும் அனுர் அரசு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. ரணில் அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர் செய்த மிகப்பெரிய மோசடி, அதிரடி நடவடிக்கைகளுக்கு தயாராகும் அனுர் அரசு. யாழில் திருட்டு தொழிலை ஒழித்தே தீருவோம், அமைச்சர் சந்திரசேகர் சூளுரை. அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழில் கையெழுத்து போராட்டம். வெளிநாடு செல்ல உள்ள இலங்கையர்களுக்கு நேர்ந்த பேரிடி செய்தி. அரசாங்கத்திடம் மெல்கம் ரஞ்சித் விடுத்துள்ள முக்கிய கோரிக்கை. படுதோல்விக்கான சாத்தியம், பதவி விலக தயாராகும் பிரதமர். இந்தியாவில் முதல் தடவையாக HMPV தொற்று உறுதி, அச்சத்தில் உலக நாடுகள். சுண்ணக்கல் ஏற்றி வந்த பாரூர்தி விடயத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் செயல்பட்ட விதம் நல்லது என கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான சட்டவிரோதமான செயற்பாடுகள் இடம்பெறுவதாக இருந்தால் எமது அரசாங்கத்தில் இது தடுத்து நிறுத்தப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சரசாலை பகுதியில் கல்லகழ்ந்த பகுதிகளை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சரசாலையில் உள்ள சுண்ணக்கல்லுக்கும் இளங்குமரன் எம்பி மறித்த லொரியில் இருந்த சுண்ணக்கல்லுக்கும் இடையே வித்தியாசம் இருக்கின்றது. அப்படியாயின் யாழ்ப்பாணம் மாவட்டம் முழுவதும் இந்த திருட்டு தொழில் இடம்பெறுகின்றதா என்று கேள்வி எழுகின்றது. ஒரு சிலர் இவ்வாறான நடவடிக்கைகள் எடுப்பதால் தொழில் இல்லாமல் போகின்றது, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது, மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இவ்வாறான அகழ்வுகள் மூலமாக ஏற்படுகின்ற அனர்த்தங்களுக்கு பல பரம்பரைகள் பலியாகும் என்ற விடயத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு சில வியாபாரிகளின் பணப்பசியை போக்கும் தேவைக்காக இந்த செயல்பாடுகள் இடம்பெறுமாக இருந்தால் எமது அரசாங்கத்தில் இது தடுத்து நிறுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ 320 மில்லியன் ரூபாய் தொகையை முறைகேடாக செலவு செய்தமை தொடர்பிலான விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார். தணிக்கை அறிக்கையின் கண்டுபிடிப்புகள் குறித்து முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் 320 மில்லியன் ரூபாய் தொகையானது ஹரின் பெர்னாண்டோ அமைச்சராக இருந்த காலத்தில் எவ்வாறு முறைகேடாக செலவு செய்யப்பட்டது என்ற தகவல்களை தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தினால் நடாத்தப்பட்ட இசை நிகழ்வுகளை ஏற்பாடு செய்வதற்கு இந்த தொகை செலவு செய்யப்பட்டதாக முன்னதாக தெரியவந்தது. அப்போதைய விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் நிர்வாகத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட செலவுகள் தொடர்பில் வெளியாகிய கணக்காய்வு அறிக்கைகளின்படி செலவழிக்கப்பட்ட மொத்த தொகை 320 மில்லியன் ரூபாய் என கூறப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் தமிழர்களின் தேர்வு விடயத்தில் இதுவரை எவ்வித சமிக்ஞையும் வழங்கவில்லை என யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் S. ரகுராம் தெரிவித்துள்ளார். அத்துடன் காணாமலாக்கப்பட்டோர் பிரச்சினை, படையினர் வசமுள்ள காணி விடுவிப்பு, அரசியல் கைதிகளின் விடுதலை, பயங்கரவாத தடை சட்ட நீக்கம், ஈழத்தமிழர்களின் நினைவூட்டல் உரிமை போன்றவற்றிற்கு தற்போதைய அரசு தீர்வை வழங்க வேண்டும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் 25ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். பேருந்துகள், லொரிகள், முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட அனைத்து வாகனங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதிரி பாகங்களை அகற்றுவதற்கு 2 வார கால அவகாசம் காவல்துறை போக்குவரத்து திணைக்களம் வழங்கியுள்ளது. இதன்படி எதிர்வரும் 17ஆம் தேதிக்கு முன்னர் தமது வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள உதிரி பாகங்களை அகற்றுமாறு காவல்துறை போக்குவரத்து பிரிவினர் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் 17ஆம் தேதியின் பின்னர் உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட அனைத்து வாகனங்களுக்கும் எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதி காவல்துறை மாதிபர் இந்திகா ஹப்புகொட தெரிவித்துள்ளார். இதன்படி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள சத்தம் எழுப்பும் ஹார்ன்கள், இரும்பு கம்பிகள், தேவையற்ற மின் விளக்குகள், அலங்காரங்கள் என அனைத்து தேவையற்ற கூறுகளும் அகற்றப்பட வேண்டும் என அவர் கூறியுள்ளார். இந்த தேவையற்ற உதிரி பாகங்கள் பொதுவாக தனியார் பேருந்துகளிலும் முச்சக்கர வண்டிகளிலும் காணப்படுவதாக தெரிவித்த பிரதி காவல்துறை அதிபர் இந்த உதிரி பாகங்களால் பொதுமக்கள் அவதியுறுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார்.
நீண்ட காலமாக சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கில் கையெழுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாகவும் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த கையெழுத்து போராட்டம் இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதில் மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் என பலரும் கையெழுத்திட்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனநாயக ஆட்சிக்கு புதிய அரசமைப்பின் தேவை எழுந்துள்ளதாக கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை சுட்டிக்காட்டியுள்ளார். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கும் கொழும்பு பேராயருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனநாயகத்திற்கு எதிரான ஊழல் மோசடிகளை விசாரணை செய்வதற்கான வலுவான பொறிமுறையை உருவாக்குவதற்கு புதிய அரசியலமைப்பு அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான தகவல்களை வெளியிடுவது மிகவும் முக்கியம். இதை யார் செய்தார்கள், என்ன காரணத்திற்காக, யாருடைய உதவியோடு செய்தார்கள் என்பது குறித்து விரிவான விசாரணை நடாத்தப்பட வேண்டும். கடந்த காலங்களில் இலங்கையில் இதுபோன்ற பல விஷயங்கள் நடந்துள்ளன. கொலைகள், காணாமல் போதல்கள் என பல விடயங்கள் உரிய முறையில் விசாரணை செய்யப்படவில்லை. தற்போதுள்ள அரசியலமைப்பில் உள்ள பல்வேறு பலவீனங்களை போக்குவதற்கு தேவையான அரசியலமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துவது அவசியமாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டு தட்டுப்பாடு தொடருமானால் இலங்கையர்கள் பணி நிமித்தம் நாட்டை விட்டு வெளியேறுவதில் சிக்கல்கள் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வதற்கான உத்தரவை அரசாங்கம் இதுவரை வழங்காத காரணத்தினால் இந்த நிலை உருவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் சில வாரங்களில் நடைபெறவுள்ள கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சைக்கு தோற்றுள்ள இலங்கையர்களிடமிருந்து அதிகளவான கடவுச்சீட்டுக்கான விண்ணப்பங்கள் குவியும் எனவும் கொரிய மொழி தேர்ச்சி பரீட்சையில் தோற்றுவதற்கு கடவுச்சீட்டு இலக்கத்தை வழங்குவது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு அடுத்த சில வாரங்களில் சுமார் 30,000 கடவுச்சீட்டு விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் பொறுப்புக்கூறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் விசேட ராஜதந்திர குழு ஊடாக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. அத்துடன் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பமாக உள்ள மனித உரிமைகள் பேரவையின் 58வது அமர்வுக்கு முன்னர் சிறப்பறிக்கைகளை வெளியிடவும் இலங்கை அரசு தீர்மானித்துள்ளது என வெளிவிவகார அமைச்சு கூறியுள்ளது. சீனாவில் பரவி வரும் ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ் தொற்று தற்பொழுது முதன்முறையாக இந்தியாவில் இருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு இறுதியில் உருவான கோவிட் வைரஸ் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகின்றது. ஹியூமன் மெட்டாப்னியூமோ வைரஸ் என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது பெங்களூரை சேர்ந்த 3 மாத பெண் குழந்தை மற்றும் 8 மாத ஆண் குழந்தைகளுக்கு HMPV தொற்று பாதிப்பு இருப்பதாக சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் அவர்களது குடும்பத்தினர் தனிமைப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல உயிர்களை காவு கொண்ட கோவிட் தொற்றை போன்றே இந்த வைரஸால் காய்ச்சல், இருமல், சளி, தொண்டைவலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மேலும் சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளதோடு இதில் சிறுவர்கள் பலர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக உலக நாடுகள் பலவும் அச்சத்தில் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதற்கான வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து இறுதியான தீர்மானத்தை அவர் இன்னும் எடுக்கவில்லை என்றாலும் அவருக்கு நெருங்கிய வட்டாரங்கள் இந்த தகவலை வெளியிட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எனினும் ட்ரூடோ எப்போது தனது பதவியில் இருந்து விலகுவார் என்பது குறித்து இதுவரை தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை. எவ்வாறாயினும் எதிர்வரும் புதன்கிழமை லிபரல் கட்சியின் கூட்டத்தில் அவர் இந்த தீர்மானத்தை மேற்கொள்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.